பிரைஸ் லோன் எல்லாருக்கும் பீஸ் ஷாலோம். நாங்கள் ஒரு அடுத்த பைபிள் ஸ்டடிக்கு வர கர்த்தர் கிருபை கொடுத்துருக்குறார். அருண் எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணீங்களோ தெரியா ஒரு பேட்டர்ன். இப்போ நாங்கள் கடைசியாக பார்த்து கொண்டு வர பைபிள் ஸ்டடியில் ஒவ்வொருத்த பெயரையும் நான் எடுத்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது அன்யூஷுவலான நாங்கள் சில நோட் பண்ணாத ஆக்கள் கீ மினிஸ்டர்ஸ் எவ்வளோ அவங்க ஒரு ஒரு கீ மினிஸ்ட்ரி அதுக்குள்ள முக்கியமான ஊழியத்தை செய்தாக்கின்ற பேர்களை வச்சு பார்த்து கொண்டு வரோம். அவங்கள பற்றி கணக்கே இல்லை பைபிளில், பட் கொஞ்சம் இருந்தாலும் அது ஒரு முக்கியமான ஊழியத்தை செய்கிற ஆக்களான்றதை நாங்கள் இந்த ஸ்டடீஸ்லேருந்து பார்த்து கொண்டு வரோம். நாங்கள் பானபஸை பார்த்தோம். அதில் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பிறகு ஆக்கிலா பெருஸ்கில்லா நாங்கள் இப்படியான ஆக்களை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பிலிப்பு. நான் இந்த பிலிப்புவை சுவிசேஷக பிலிப் என்று நான் அழைக்க விரும்புகிறேன். பிலிப் த இவாஞ்சலிஸ்ட். Did you know there are 4 Philips in the Bible? I bet you didn't know. உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். 4 Philips நியூ டெஸ்டமெண்ட்டில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல நான் அதை காட்டிட்டு பிறகு நாங்கள் இன்றைக்கு நான் உங்களோட பயந்து கொள்ள வந்த அந்த பிலிப் த இவாஞ்சலிஸ்ட், அதாவது சுவிசேஷ ஊழியம் செய்கிற பிலிப்பை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரிமெம்பர் 4 Philips in the Bible. முதலாவது பிலிப் வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாருக்கும் கூடுதலாக தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரன். நீங்கள் என்னோட கூட யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஜான் சாப்டர் 1 verse 43. ஜான் சாப்டர் 1 verse 43. இது வந்து இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர். ஓகே, இந்த சீசன் தான் பிதாவை எங்களுக்கு காண்பியம் என்று இயேசுட்ட கேட்டது. மற்றது நாத்தான் வேலை இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணது நாத்தான் வேலுக்கு. மறுநாளிலே இயேசு கலிலேயாக போக தீர்மானித்தார். அவர் பிலிப்புவை கண்டு அவனிடம் என்னை பின்பற்று என்றார். verse 43. ஸோ இந்த பிலிப் தான் பிறகு நாங்கள் பார்க்குறோம் நாத்தான் வேலை கண்டு கதைக்கிறோம். verse 45. பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு அவனிடம் இப்படி நான் மோசையில் குறிப்பிட்டவரை கண்டேன், நீ வந்து பாருன்னு சொல்கிறார். ஓகே, அது ஒரு பிலிப். ரெண்டாவது பிலிப் த இவாஞ்சலிஸ்ட். அதை நான் இப்போ உங்களுக்கு காட்ட விரும்பலை என்று சொன்னால் அதுதான் நாங்கள் இன்றைக்கி ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே, அது பிலிப் த இவாஞ்சலிஸ்ட் ரெண்டாவது. மூன்றாவது ஹெரோட் பிலிப்ஸ். இது வந்து சன் ஆஃப் ஹெரோட் த கிரேட், ஏரோதுண்ட மகன். மத்தேயு 14ஆம் அதிகாரம், என்னோட கூட மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க என்னோட கூட. Matthew chapter 14 verse 3. தனது சகோதரன் பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் பொருட்டு ஏரோது ஏற்கனவே யோவானை கைது செய்து அவனுக்கு விலங்கிட்டு அவனை சிறையில் அடைத்தான். ஸோ இது வந்து ஏரோதுண்ட மகன். அடுத்த 4வது பிலிப் வந்து இது வந்து ரூலர். also son of இது அடுத்த மகன். ஓகே, also son of Herod, ஹெரோதுண்ட அடுத்த மகன். ஓகே, லூக் சாப்டர் 3 verse 1. லூக்கா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக் சாப்டர் 3 verse 1. ரோம பேரரசன் திபேரியாவின் ஆட்சியின் 15வது வருடத்தில் பொந்தி பிலாத்து யூதேயாவின் ஆளுநராகவும் ஏரோது நாட்டின் காற்பங்காகிய கலிலேயாகிய ஆளுநராகவும் அனுசவரம் பிலிப்பு நாட்டின் காற்பங்காகிய இத்தோரியா மற்றும் திரோகோனியா. ஸோ இது வந்து கடைசி 4வது பிலிப் நாங்கள் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும் 4 பிலிப்ஸ் இருக்குது. இந்த 4 பிலிப்பையும் குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இல்லை. ஸோ we gonna focus on Philip the evangelist. Okay, முதலாவது I want to break it down. What is evangelism? So who is this man?
ஸோ லெட்ஸ் டிவைட் த டைட்டில் இன்டு டூ. இவாஞ்சலிசம் என்று சொன்னால் நான் உங்களுக்கு இதுக்கு முதல்ல சொல்லியிருக்கிறேன். பீப்புள் ஆஸ்க், do I have to be perfect? நான் கம்ப்ளீட்லி ஹோலியாக வந்து தான் நான் மற்றாக்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். கேன் I do it? இன்னொரு கேள்வி வந்து எனக்குள்ளேயே ஒரு கில்ட் இருக்குது, எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருக்குது, எப்படி போய் நான் மற்றாக்களுக்கு சத்தியத்தை சொல்கிறது. எந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, இதெல்லாம் ஜெனரலாக கேட்குற கேள்விகள். இது எந்த மனதிலையும் இருந்த கேள்விகள். எந்த வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனை. நான் இப்போ ஒரு புது அவரால் சந்திக்கல பிரதர் யோசிக்க அவங்களுக்கான ப்ரே பண்ணுறேன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் மை ப்ரேயர்ஸ் ஹேசன் பீன் ஹர்ட். எந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீரையில் என்னோட நான் மற்றவனுக்கு நீ விசுவாசமாயிருன்னு சொல்லுவேன். ஸோ இப்படி குவாலிஃபைடு, எனக்கு சத்தியம் ஃபுல்லாக அறிஞ்சா பிறகு நான் போய் சொல்லணும். Do I have to know everything from Genesis to Revelation? Do I have to know all the revelations? Do I have to remember, memorize all the verses? இப்படி பல கேள்விகள் பலருக்கு வருது. ஒரு கிரேட் மினிஸ்டர் வந்து ஒரு நாள் சொன்னார், இப்போ கனாலத்துக்கு முன்னே நான் இந்த செய்தியில் கேட்டேன். அவர் சொன்னார், லுக், எப்படி எது இவாஞ்சலிசம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு போய் சொல்கிறது, ஏய் அங்கே நான் பிச்சை எடுத்தேன், அங்கே வா, அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. வெரி சிம்பிள். ஐ லவ் த இல்லுஸ்ட்ரேஷன். அதைத்தான் அவர் சொன்னார். இதை நான் ப்ரீச் பண்ணுற இடமெல்லாம் இந்த இல்லுஸ்ட்ரேஷனை தான் நான் யூஸ் பண்ணேன். I don't want to change it. Maybe there are some other illustration you can tell people. ஆனால் இது எனக்கு நல்லா வழங்கக்கூடிய இருந்தது. மீனிங், ஒரு பிச்சைக்காரன்ட்ட என்ன இருக்குது? ஓகே, அவனுக்கு ஒன்றும் இல்லை. he is totally depending on day-to-day life. His expectation is food and shelter. That's it. எங்கே நான் நித்திர கொள்ளலாம், எங்கே யார் எனக்கு சாப்பாடு தருவாங்க. ஸோ we have to start with that. இப்போ ஒரு ஆளுக்கு சத்தியம் சொல்ல போய்க்கல, அப்போ நான் இவாஞ்சலிசம் என்னன்னு சொல்லி போட்டு நாங்கள் போகிறோம் பெட்டர் இதில் போகிறோம். இது சரியான ரிலவெண்ட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த பர்சன், இப்போ ஒரு ஆளுக்கு சத்தியம் சொல்லிக்கல, நாங்கள் மைண்டில் எங்களுக்கு இருக்கிற கில்ட் அது எல்லாத்தையும் எடுத்து போடுவோம். தேவையில்லாத கதையெல்லாம் அவனை சொல்ல வேணாம். சில பேர் சத்தியம் சொல்ல போய்க்கல, ஜீசஸ் என்ற ரத்தத்தினால உங்களை மூடுவார், ரத்தம். டோன்ட் டாக் அபவுட் பிளட் அண்ட் ஸ்பிரிட் அண்ட் ஆல் தட். இட்ஸ் ட்ரூ, பைபிளில் இருக்குது. ஆனால் நான் இன்னும் சொல்ல வரேன்னு சொன்னேன். இப்போ ஒரு முதலாம் வகுப்பு படிக்கிறவன்ட்ட போய் PhD நாலேஜை கொண்டு போய் முதலே திணிக்க விட்டால் அவனுக்கு விளங்காது. ஸோ let him come. The first thing is, our aim is to get them into church, get them into a congregation where he can grow and learn about Jesus. Then step by step you can teach him, you can guide him, you can reveal more things. Then he'll be able to understand. So without knowing the first few steps, you pushing all this and trying to force him to understand, it doesn't help. So remember, start with small little things. ஸோ அதுதான் அப்போஸ்தலர் செய்தாலும் ஜீசஸ் செய்தாங்க. வடிவாக கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், சமாரிய ஸ்திரியோட ஒரு சிம்பிளான கன்வர்சேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். தென் பிறகு கடைசியில் சொல்கிறேன், ஐ ஆம் த மெஸ்ஸாயா. தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, யாரோட கதைக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. சத்தியம் தெரிஞ்சாக்களையும் சில வேலை சத்தியம் சொல்ல வேண்டியிருக்கு. தென் அப்படியான சிச்சுவேஷனை நீங்கள் டீப்பாக கதைக்கலாம். ஸோ ஒருத்தனுக்கு சத்தியம் சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் கம்ப்ளீட்லி என்ற ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் முடித்து என்ற பிள்ளைகளை கல்யாணம் செய்து வச்சு பென்ஷன் எடுத்த அப்புறம் செய்யணும்னா இது கடைசி வரைக்கும் நடக்காது. யூ வாண்ட் டு இட் ஹேஸ் டு பி டன் while you going through these kind of issues. Don't you think apostles had problems? அப்போஸ்தலருக்கு பிரச்சனை இருந்திருக்கான்னு நினைக்கிறீங்களா? அவங்க வெளியில் போய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லல. அஃப்கோர்ஸ் they had so many இப்போ நான் கேட்குற பர்சனல் ப்ராப்ளம்ஸ். ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் வேறு சான்ஸ் இருக்குது when you decide to do this ministry for God. ஸோ நான் பார்த்த அளவில் வாய்ச்சளவில் இவாஞ்சலிசம் வந்து சரியான ஹார்டு. சுவிசேஷ ஊழியம் வந்து சரியான கடினம். ஏனெண்டா நீங்கள் வெளியில் போய் சத்தியத்தை அறியாதாக்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதாக்கள் மத்தியில் போய் நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் விதையை போடுறீங்க, மீனிங் சத்தியத்தை சொல்ல போகிறீங்க. ஸோ anything could happen. They could welcome you, they could stone you, they could do anything. In those days, in Apostles' case, they were killed. Apart from John, everybody else was killed. They were martyred. அப்போ யோவானை தவிர மிச்சம் எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. சாதாரண சொல்கிறேன், இந்த ஊழியம் சரியான கஷ்டம்.
You know, sometimes I laugh. I look at the YouTube, I look at all these social media, these pastors, they call themselves evangelists. They don't have a clue. Evangelist. Do they know anything about evangelism? Have they suffered? இருக்கிற எல்லாரும் வெளியில் அனுப்பி போட்டு தாங்கள் சுசேஷமாக உல்லாச வாழ்க்கை. ஓகே, சில இடங்களில் சில பேருக்கு சில அபிலிட்டி இல்லை. இப்போ சில பேருக்கு வெளியில் போய் கதைக்கிறதுக்கு சத்தியம் சொல்கிறதுக்கு அபிலிட்டி இல்லை. மேபி தே கேன் டூ இன் அ டிஃப்ரெண்ட் வே. அதை நான் சொல்ல வரைகிறேன். பட் பேரை வச்சுக்கொண்டு தங்களோட பேரை உயர்த்தி கொண்டு ஊழியமே செய்யாமல் இருக்கிறார்களை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் இவாஞ்சலிசம். இட்ஸ் a big subject, big study. I just wanted to touch on it. That's it. அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிவிட்டு நான் போக விரும்புகிறேன். ஓகே, ஸோ இப்படியான ஒரு மினிஸ்ட்ரியை தான் இந்த பிலிப்பு செய்தார். ஆக்கிலா பெரிஸ்கிலா செய்த மினிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட். ஒரு 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 தியாகமான ஒரு வாழ்க்கை, அன்றாடம் பிழைச்சி சிவிக்கிற ஒரு வாழ்க்கை. டென்ட் அடித்து அதில் வந்த காசை வச்சு தானே அவங்க பிழைச்சி கொண்டு இருந்தாங்க. மேபி தே didn't have children, Bible doesn't mention, but it's okay. அவங்களோட ஊழியம் வந்து சரியாக செய்யணும். ஊழியத்தை அப்போலோ கூப்பிட்டு திருத்துறான், நீ இப்படி தான் ப்ரீச் பண்ணணும்னு திருத்துறான். we need that. அடுத்து பர்னபா சபையில் உள்ள ஊழியங்களை நடத்தைகளை, you meet all kind of people. அப்போ என்கரேஜ்மெண்ட் ரியலி ஹெல்ப்ஸ். கட்டாயம் இருக்கணும் ஒரு சபையில் என்கரேஜ்மெண்ட். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. கர்த்தர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆக்களை மாத்திரம் அழைக்க இல்லை, சாதா அவசியம். ஸோ வாட் அபவுட் தி இவாஞ்சலிசம்? யார் போய் வெளியில் சத்தியத்தை சொல்கிறது? Hey, there you go. That's why we have Philip. He's the man. இங்கிலீஷில் சொல்ல போனால் he's the man. ஆக சொல்லுவார், you are the man. Now I would say Philip is the man. ஸோ இந்த ஊழியம் கட்டாயம் முக்கியம். ஸோ இந்த பிலிப்பு யாருன்னு சொன்னால் பைபிளில் மென்ஷன் பண்ணப்பட்ட, உங்களுக்கு தெரியும் 7 பேர் சூஸ் பண்ணப்பட்டாங்க, அதில் ஒரு ஆள். ஓகே, அதுக்கு போகணும். ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். Acts chapter 21 verse 8. அப்போஸ்தலர் 21, Acts chapter 21, அப்போஸ்தலர் 21 8ஆம் வசனம். Look at this. He had a title. Verse 8. மறுநாள் நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்தை போய் சேர்ந்தோம். அங்கே நற்செய்தியாளரான பிலிப்புவின் வீட்டில் தங்கினோம். So he also opened his house like Aquila and Priscilla. So think about it. What I noticed in the அப்போஸ்தலர் நான் வாசிக்கிறேன், I encourage நீங்கள் வாசிக்காட்டி உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன் அதை வாசிக்கிறதுக்கு. கூடுதலாக ஆக்கள் சந்திக்கப்பட்டு ஆக்கள் கன்வெர்ட் பண்ணுற இடம் வந்து வீடு. ஓகே, it may not work now, but it worked then. I believe it works today as well. Then the person I believe. வீட்டில் அவன் வீட்டை திறந்து கொடுத்தான். என்னது திறந்து கொடுத்தான்? என்ன வந்து நித்திர கொள்றா சும்மா just to have a nice. No, of course, the title itself speaks. அவனோட வேலையை வந்து சத்தியம் சொல்கிறார். So he opened his house in order to do his ministry. அப்போ பிரியமான சகோதரிகளே, நாங்கள் இவாஞ்சலிசம் செய்கிறோன்ற நாங்கள் ஒரு வே திங்க் பண்ணக்கூடாது. இப்படித்தான் செய்யணும். சில இவாஞ்சலிஸ்ட் கண்ட்ரியெல்லாம் போய் செய்கிறாங்க. இட் இஸ் குட், பட் மேபி தட்ஸ் நாட் யுவர் கோல். மேபி தட்ஸ் நாட் மை கோல். Maybe the other brother, maybe he has that call. Everybody has a different calling. இப்போ எனக்கு சில உள்ள வித்தியாசமான கோலிங்காக இருக்கலாம். So you have to kneel down and ask God what kind of calling you have. But this duty, this ministry is for everybody. Whether you're a pastor, believer, deacon, doesn't matter who you are. It got to be done by you. இதுதான் எல்லாருக்கும் செய்ய சொல்லி சொன்ன ஊழியம் கடவுள். ஸோ இன்றைக்கு எங்களோட ஸ்டேஜை நாங்கள் யோசிப்போம். எங்களோட வீட்டை நாங்கள் திறந்து கொடுக்குறோமா? நாங்கள் வீட்டில் வந்து ஒரு சுவிசேஷத்தை சொல்கிற உதவிக்காக நாங்கள் திறந்து கொடுக்குறோமா? ஓகே, இதில் நான் ஏன் இதை எடுத்து காட்டினேன்னு சொன்னால், அவனோட டைட்டில் இவாஞ்சலிஸ்ட் அதில் போட்டிருக்கு. ஸோ ஹீ இஸ் அ ரியல் இவாஞ்சலிஸ்ட். இன்றைக்கு இருக்கிறாங்க, இன்றைக்கு உண்மையாக இவாஞ்சலிசம் செய்கிறார்கள் இருக்கிறாங்க. பட் மெனி ஆஃப் தெம் தே லுக் ஆஃப்டர் தேர் ஸ்டமக், பெலி. அங்கே பேதுரு சொன்ன மாதிரி அவனோட வயிறு, அவனோட வாழ்க்கை வந்து வயிறு. ஓகே, லெட்ஸ் கோ டு Acts chapter 6, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம்
முதலாம் வசனத்துக்கு நான் போவோம். அப்போஸ்தலர் 6. ஓகே, ஹூ இஸ் he? யார் இந்த அப்போஸ்தலன்? நான் முதலாக காட்டினான் டைட்டில். ஸோ மெயின் மினிஸ்ட்ரி, அவனோட மெயின் மினிஸ்ட்ரி வந்து he just goes and preach the gospel, evangelism. அந்நாட்களில் சீடர்கள் எண்ணிக்கை பெருகிய போது அவர்களில் கிரேக்க மொழி பேசும் யூதர்கள் தமது விதவைகள் அன்றாட உணவில் பயிர்வில் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என்று எபிரேய மொழி பேசும் யூதருக்கு எதிராக புகார் கொடுத்தார். அப்பொழுது 12 அப்போஸ்தலர்களும் சீடர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி, அப்போஸ்தலராகிய நாங்கள் இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் ஊழியத்தில் முழு கவனத்தையும் செலுத்தாமல் உணவு பந்தியில் பணி செய்வது சரியானதல்ல. அப்போவே this is like 2000 years ago. அப்போவே ஒரு ஊழியத்தை செய்கிறார்கள், மற்ற ஊழியத்தை செய்யாமல் அதுக்குரிய அந்த தாளந்து அதுக்குரிய அழைப்புள்ளாக்களை அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு அப்போவே இருக்குது. ஆனால் இன்றைக்கு எல்லாம் செய்கிறது ஒரு ஆளாக இருக்குது சிலவோட. How come one man has all the ability and there is nobody in the church? சில சர்ச்சை பார்த்தா பாஸ்டர் எல்லாம் செய்வார். He does everything. Whether with his good intention or bad intention, but he does everything. That is wrong, brothers, sisters. That is completely wrong. The way apostles did is completely different. அவங்க பார்த்தாங்க, நாங்கள் ப்ரீச் பண்ணி கொண்டு நாங்கள் செய்கிற ஊழியத்தை தொடர்ந்து செய்வோம். பட் இட்ஸ் நாட் அ சின். நீ அவங்க வந்து செய்கிறது அது பிழை பாவம்னு சொல்ல வரையில் இது பந்தியில் பணி செய்வது சரியானதல்ல. இட்ஸ் நாட் ரைட். இட் பி எ மெஸ். அப்போ சபையில் ஊழியம் செய்கிறது யாருக்கு எந்த தாளந்து இருக்குது, எதுக்கு இந்தால என்னது கலைச்சிக்கின்ற டிசைன்மெண்ட்டுங்களுக்கு தேவை, அந்த ஆக்களை அதுக்கேற்ற ஊழியத்தை பொறுப்பு கொடுக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்தேவானை குறித்து நான் இதுக்கு முதல் சொல்லியிருக்கிறேன். ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொண்ட அந்த குரூப்புக்குள்ள அந்த 7 பேரில் ஒரு ஆள், ஸ்தேவானும் ஒரு ஆள், அதுக்குள்ள பிலிப்பியும் ஒரு ஆள். ஆதலால் சகோதரி, ஆவியானவர்களாலும் ஞானத்தினாலும் நிறைந்தவர்களான அனைவரதும் நற்சான்றி பெற்றிருக்கும் 7 பேரை உங்கள் மத்தியிலிருந்து கவனமாக தெரிவு செய்யுங்கள். அவர்களை நாம் அந்த பொறுப்புக்கு நியமிப்போம். யார் இந்த 7 பேர்? Verse 5. அவர்கள் சொன்னது அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் திருப்தி அளித்தது. எனவே அவர்கள் விசுவாசிகள் ஓகே, they agreed. விசுவாசத்திலும் நோடிசஸ். ஸோ பிலிப்பு விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைந்தவன். He was filled with the Holy Spirit. ஸோ நிறைந்தவனான ஸ்தேவான் மாத்திரம் இல்லை, அத்துடன் பிலிப்பு. ஸோ பிலிப்பு சாதாரண ஒரு ஆள் இல்லை. He was full of faith. முதலாவது சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னம் எங்கட விசுவாசமே ஆடிக்கொண்டிருந்தா மற்றவனுக்கு போய் சத்தியம் சொல்கிறதுல பெரிய யோசனை இல்லை. When you go and preach the gospel and you saying believe in Jesus Christ, accept him, when you have shaky foundation, you don't have proper faith, you're like double-minded, it's very difficult. But it's not the case with Philip. He knew he was standing on a solid ground. That is his faith. So பரிசுத்த விசுவாசத்தில் அடுத்தது, he was full of faith. பரிசுத்த விசுவாசத்தில் நடந்தவனாக இருந்தான். He was making sure he is filled with the Holy Spirit all the time. பரிசுத்தாவியானவர் நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கல, எங்களுக்கு வாரார். But that is different to the anointing. The coming of the Holy Spirit is different to the anointing of the Holy Spirit. So God has to give power every day. அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த கிருபைன்னு கேட்குறீங்களா, ஆண்டவர் என்ன கிருபை நான் நிரப்பம். what does it mean? பாவத்தை எதிர்த்து வாழ்றதுக்கு எங்களுக்கு ஆண்டவர் பவரை கொடுக்கணும். Because you can't. There's no way. In history, no man overcome sin with his own ability except the born again believers. அவங்கள ஒரு ஆளால் தான் முடியும். Well, of course, I don't want to mention Jesus. Obviously, he done it and he showed. Of course, he received the Holy Spirit before he demonstrated his holy life. அவர் ரெண்டாவது நான் பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாக இருந்தார். This is very important. சத்தியத்தை சொல்ல முன்ன மக்களுக்கு அல்லது உங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் எம்டி வேர்ட்ஸாக இருக்கும். If you have to fast and go and preach the gospel.
அதில் நீங்கள் கதைக்கிறது எல்லாம் தெரியுமா வான வேடிக்கைன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவில் இந்த புழு உறாக்கள் பொய் சொல்கிறாக்களை பார்த்து சொல்கிறது பொய் வான வேடிக்கையாக காட்டுறேன் எனக்கு. பிகாஸ் அந்த அந்த கிராக்கர்ஸ் அப்படி மேலே போய் அது அந்த மேலே போய் வெடிக்குது. ஜஸ்ட் கோஸ் இன்டு தி ஏர். தேர்ஸ் நோ நத்திங், இட் இஸ் காட். அப்போ இந்த 2 குணங்களும் அவனுக்குள்ள இருந்து விசுவாசம் பரிசுத்த ஆவியானவர் ரெண்டும் அவனுக்குள்ள நிறைய இருந்தது. ஓகே, அடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், Acts chapter 8, same book, Acts chapter 8, verse 4. Acts chapter 8, verse 4. ஓகே, வேர்ஸ் 4 இப்படி சொல்லுது, சிதறி பரவியவர்கள், அதாவது சீடர்களால் சிதறி பரவினார்கள், தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை பிரசங்கித்தார்கள். ஸோ இந்த சிதறி ஒரு டைமில் சீஷர்கள் சீரப்பட்டார்கள், பெர்சிக்யூஷன் காரணமாக சிதறப்பட்டார்கள். அப்போ அதில் அந்த சிதறப்பட்ட ஆக்கள் மெயின்லி what they did, because remember, இப்போ எங்களுக்கு இப்போ இந்த ஆல்மோஸ்ட் உலகத்துக்கே யார் ஜீசஸ்ன்றது தெரியும். ஓகே, மேபி they don't have the full understanding. இயேசுக்கு என்ன செய்வாங்க ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங், அவரை பற்றி ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பைபிளை பற்றி ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங், பட் தென் தே ஹாவ் சம் சார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஜீசஸ். பட் அந்த டைமில் ஜீசஸ் யாருண்டே தெரியாது. மற்றது ஜீசஸ்ன்ற பேரில் கிணவி இருந்துருக்குறான். ஓகே, அடுத்த கன்ஃபியூஷன். பைபிள்லேயே நீங்கள் வடிவாக வாட்சி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜீசஸ் இருக்குது, யுஸ்து என்ற பேரில். யுஸ்து அவனோட பேர், அவனோட மற்ற பேர் வந்து ஜீசஸ். பட் அது இயேசுக்கு பதிலாக சிலுவையில் அடைச்ச பரபாஸ்ன்ற பேரும் ஜேசு. ஓகே, இது வந்து ஹிஸ்ட்ரி இப்போ நான் சொல்கிறேன். பட் அந்த யுஸ்துன்ற பேர் அதில் இருக்குது, யுஸ்து வேண்டா ஜேசு. ஸோ கணக்கு இயேசு. அதெல்லாம் எப்போவுமே இயேசு கிறிஸ்து ஆக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நசரேத்திலிருந்து வந்த ஜீசஸ், where we come from. கணக்கு மேரி இருக்குது, அதெல்லாம் மகதலினா மேரி, அந்த மேக்டலீன் என்ற இடத்திலிருந்து வந்த மேரி. பிகாஸ் so many Marys. அப்போ அடுத்த பிரச்சனை. சதால அவங்க போய் சத்தியத்தை அந்த இடங்களில் சொல்ல வேண்டியிருந்தது. they had to preach. அதில் ஒரு ஆள் பிலிப்பு. he was full of Holy Spirit and full of faith. Remember, these 2 things are important. God will use you. பிலிப்பு சொன்னதை கேட்டு அவன் செய்த அற்புத அடையாளங்களை பார்த்து அவன் கூறியவற்றை மக்கள் எல்லோரும் ஏக மனதுடன் கவனமாய் கேட்டார்கள். If you are full of the Holy Spirit, if you have the faith, and if your life is clean, அதில் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நாம் வாய்ச்சோம். அவங்க நல்ல சுத்த சாட்சி உள்ள மனுஷனாக இருந்தாங்க. அடுத்தது பிலிப்பு ஒரு தராலும் குற்றம் காணப்படும். ஸோ இந்த 3 இருந்தால் people will listen. You don't have to beg. அப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு லிசன் பண்ண செய்வார். So because this man was like that, look, they were listening to him with one mind. அப்படிதான் பேசல, எல்லோரும் ஏக மனதுடன் கவனமாய் கேட்டார்கள். இன்னும் கேட்கறது வேற, கவனமாக கேட்கறது வேற. So what an impact he made through his demonstrated holy life. பிலிப்பு தந்த பரிசுத்தமான வாழ்க்கையை கூட எவ்வளோ அச்சீவ் பண்ணான். how are we doing? நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் வந்து ஒரு இடத்துல போய் சத்தியத்தை சொல்லிக்கல. does it have an impact? அது நாங்கள் சொல்கிறது வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துதா, மாற்றத்தை ஏற்படுத்துதா, தாக்கத்தை ஏற்படுத்துதா? do they feel like burdened and are they repenting? தங்களோட மனதை தேவனுக்கு நேராக திருப்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்களா? See, these are the questions we should ask. Maybe God doesn't perform miracle like them days he did. அப்போ செய்த மாதிரி இப்போ miracle செய்ய. And we have so many, I explained this to you long time ago, so many times. We have so many hospitals, doctors இருக்காங்க, மெடிசன்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஸோ அதனால் கர்த்தர் miracle செய்ய வேண்டியது. பட் ஈவன் தென் அப்படி இருந்தாலும் கூட maybe God will give you power to heal someone. Who knows? God can do anything. Time doesn't matter, 20, 30 or 20, 25.
It doesn't matter. It could be like 6,000 years ago. His power never changed. ஸோ அதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சோம். ஸோ பிலிப்பு அடுத்தது செய்தது இட்ஸ் நாட் only like empty talk. I will do this, I will do that. Look, he performed miracle. கீழே இருக்குது, அநேகரிலிருந்து தீய ஆவிகள் கூச்சலிட்டு கொண்டு வெளியேறின. பல முடக்குவாதக்காரன் கால் ஊனமுற்றோர் குணமடைந்தார்கள். இதனால் அந்த பட்டணத்தில் மிகுந்த மனமகிழ்ச்சி உண்டாச்சு. The joy they had. I'm sure இதை விட நிறைய அற்புதங்களை பிலிப்பி செய்தான். அதில் இருக்காது, நோட் பண்ண படையில. ஸோ தீய ஆவிகளை அவன் திரத்தினான், கூச்சலிட்டு கொண்டு போச்சு. ஆல்மோஸ்ட் சிமிலர் டு வாட் ஜீசஸ் டிட். வாட் அ மேன். பாருங்க எப்படியான ஒரு மனுஷன். ஏன்னா ஐம் ஷுவர் நீங்கள் இந்த பிலிப்பியை கேட்டு நீங்கள் பெருசாக யோசிச்சிருக்க மாட்டேங்குது. அதான் நான் ஆண்டவர் எனக்கு பரிசுத்தாவின் புல் பண்ணி காட்டினேன், பாயிண்ட் ஆஃப் பண்ணி காட்டினேன். லுக், தீஸ் மேன் பிலிப்பை விட்டு கணக்கடங்கள் இல்லை. பட் தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஸ்டார்டட் ஃபார் அ ஃபவுண்டேஷன் டு த மினிஸ்டர் we see today. இன்றைக்கு உலகத்தில் சத்தியம் பரவப்படுறதுக்கு இவங்கள் பேஸை போட்டிருக்காங்க, இப்படியான ஊழியக்காரன். 8:26 கர்த்தரின் தூதன் பிலிப்பியிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். கர்த்தரின் தூதன். Have you ever seen இப்படியான சம்பவம் இப்போ நீங்கள் கேள்விப்படுறீங்களா? Angel directly spoke to Philip. கர்த்தரின் தூதன் பிலிப்பியிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ. தேவதூதன் வந்து அவனோட கதைக்கிற அளவுக்கு அவனோட வாழ்க்கை சரியா. That is the only reason his life was holy. He had a witness life, clean life. பரிசுத்தமான அவன் இருந்தபடினால, very few people saw angel, met with angel. நாங்கள் பார்க்குறோம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு அப்படியான சில இன்சிடென்ட். பட் this is special. The instruction was given to Philip directly. என்றார். இது ஒரு பாலை நில பகுதியாகும். எனவே இவன் புறப்பட்டு சென்றான். போகும் வழியில் அண்ணகனாய் இருந்த ஒரு எத்தியோப்பியனை சந்தித்தான். அவன் எத்தியோப்பியரின் அரசியான கந்தாகே என்பவளின் எல்லா சொத்துக்களுக்கும் பொறுப்பாயிருந்த ஒரு முக்கிய அதிகாரி. ஓகே, நான் இங்கிலீஷில் வாசிக்க விரும்புகிறேன். tell you why. ஓகே, இங்கிலீஷ் பைபிளில் நான் வாசிக்க விரும்புகிறேன். Acts chapter 8 verse 26, because I want to check something. Verse 26. Okay, now an angel of the Lord said to Philip, go south to the road the desert road that goes down from Jerusalem to Gaza. So he started out, and on his way he met an Ethiopian. Okay, right? Yes, English நான் அப்படி தான் இருக்குது. Sorry, I just wanted to check. ஏன்னா the translation வந்து வித்தியாசமாக இருக்கும். So you want to get it right. சரியா translation. ஓகே, பிலிப்பியோ சந்திக்கிறான். சாரி, அந்த மந்திரியை சந்திக்கிறான். ஓகே, அவன் தனது வீட்டுக்கு திரும்பி போகும் பயணத்தில் தன் தேரில் அமர்ந்து இறைவாக்கினன் ஏசாயாவின் verse 28 28ஆம் வசனம், ஏசாயாவின் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். பரிசுத்த ஆவியான பிலிப்பியுடன். Now look, angels spoke to him directly. Now the Holy Spirit spoke to him directly. What an amazing thing. பரிசுத்த ஆவியார் டைரக்டா பேசுறார். பரிசுத்த ஆவியான பிலிப்பியுடன், நீ அந்த தேரை நோக்கி போய் அதனுடன் இணைந்து கொள் என்றான். சிவாஞ்சலஸுக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப் பண்ணிக்க அவ்விதமாக பிலிப்பு ஓடி சென்று அத்துடன் இணைந்து கொண்ட போதும். ஸோ நோட்டீஸ், I would call it miracle.
ஏஞ்சல் அவனை சந்திச்சது இஸ் a big miracle. Have you seen an angel in 2025 or in the year? I haven't seen. For somebody to see the angel from this earth, it's a miracle. அடுத்தது, he heard the voice, Holy Spirit voice, directly instructing him, go and join the chariot. அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க. Second big miracle. Have you encountered any miracle, any wonders in your life? இல்லையா? எனக்கு ஒன்று நடந்திருக்கு. உங்களோட வாழ்க்கையில் ரசிக்கப்பட்ட இதுவரைக்கும் ஒன்றுமே நடக்காட்டி சம்திங் இஸ் ராங். பிகாஸ் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்ட் உங்களோட வாழ்க்கையில் உண்டாவது நடந்திருக்கும். அதுதான் கிறிஸ்தவம். அவர் கோட் பெர்ஃபார்ம் சூப்பர் நேச்சுரல் ஆக்ட். எங்களுடைய கடவுள் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர். ஸோ if you haven't come across at least one incident like this, not necessarily the same incident that Philip went through, it could be different, but ஒரு சூப்பர் நேச்சுரல் திங் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கா கேள்வி கேட்டுக்கொள்ளும். தென் அது உண்மையாக அமேசிங்னு சொன்ன கர்த்தர் இருக்கிறார் கிடையாது. ஆஃப்கோர்ஸ் நாங்கள் தரிசித்து நடக்கிறவர் இல்லை, பட் யூ ஹாவ் டு ஆஸ் அ கிறிஸ்டியன் யூ ஹாவ் டு கோ த்ரூ திஸ். ஓகே, 33 வசனம் அவன் கேட்குறான், யாரை குறித்து யாராவது அதை எனக்கு விவரித்து சொல்லாவிட்டால், சாரி வேர்ஸ் 30, அவ்விதமாக பிலிப்பு ஓடி சென்று அதனுடன் இணைந்து கொண்ட போது அந்த அதிகாரி இரவாக்கினின் ஏசாயா புத்தகத்தை வாசித்து கொண்டிருப்பது கேட்டது. அப்போது பிலிப்பு அவருடன், நீ வாசிக்கிறவங்களுக்கு புரிகிறதா என்று கேட்டார். இட்ஸ் எ சிம்பிள் கன்வர்சேஷன். ரிமெம்பர் ஹி இஸ் an evangelist. வாசிக்கிறவனுக்கு புரியுதா? அப்போ அதற்கு அவன் சொல்கிறான், யாராவது அதை எனக்கு விவரித்து சொல்லாவிட்டால் எனக்கு எவ்வாறு புரியும் என்று சொல்லி பிலிப்பை தன்னோடு வந்து அமரும்படி அழைத்தான். அப்புறம் அவன் விளங்கப்படுத்தி சொல்கிறான், பிலிப் இதில் சொல்லி இருக்கிறது யாரை குறித்து சொல்கிறான்? இரவாக்கிற 34 வசனத்தில் அவன் கேட்குறான். when a person asks you questions after questions, it's a green flag. then நீங்கள் தாராளமாக உங்களோட ஹார்ட் ஓப்பன் பண்ணி அவங்களோட ஷேர் பண்ணலாம் சத்தியத்தை. That's like Holy Spirit opening the door. The best evangelism என்ன தெரியுமா? Effortless. கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யத்தாம நான் என்ன சொல்லவான்னு சொன்னேன், எங்கட முயற்சியால் நாங்கள் செய்து ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயங்களை நாங்கள் செய்யாமல் you will feel it, that Holy Spirit one by one opening the door is a signal that the God is with you, behind you, in front of you, and He's opening the door everywhere. So He's giving a green flag to say, go ahead my son. So effortless evangelism then best evangelism. That is a true evangelism. கஷ்டப்பட்டு ஒன்றுமே நடக்காட்டி, then maybe God didn't call you to be an evangelist. Just do some other ministry. Ask God what to do. அப்போ அவன் கேட்குறான், இந்த இறைவாக்கன் யாரை குறித்து சொல்கிறார்? வேர்ஸ் 34 தம்மை குறித்து சொல்கிறாரா, வேறொரு குறித்து சொல்கிறாரா? தென் பிலிப் thought, that's it, this is the best chance. அப்பொழுது பிலிப்பு அதே வேத வசன பகுதிகளில் பேசத் தொடங்கி இயேசுவை பற்றி நற்செய்தியை அவனுக்கு சொன்னான். அவர்கள் பயணிக்க தண்ணீர் உள்ள இடம் இருந்து அப்படியே போய்கிற தண்ணீர் உள்ள இருந்து. அப்போ அவன் கேட்குறான் பிலிப்பு அவரிடம், பார் இங்கே தண்ணீர் இருக்கிறது, நான் ஏன் ஞானசானம் பார் அதிகாரி பிலிப்புடன் அதிகாரி பிலிப்பிட்ட சொல்கிறான், தண்ணி இருக்குது, நான் ஏன் ஞானசானம் எடுக்கக்கூடாது? சத்தியம் சொல்லி ஒரு நாள் ஞானசானம் எடுக்கிறது அந்த அளவுக்கு இருக்கும். பட் இன்றைக்கு பாசர் பண்ணி பின்னால் தெரியுது, ஞானசானம் எடுங்க. That is completely wrong, brothers and sisters. Baptism, you should say, I want to take baptism. ஒரு தரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் எங்களுடைய சர்ச்சில் ஒரு தரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை. They came on their own, they made their decision on their own, whether our children or somebody else, we never force. ஒரு காலம் நாங்கள் இவ்வளோ காலத்துக்கு எத்தனை வருஷமாக ஒரு தரம் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறோம் இல்லை. So this man said, I want to take baptism. This is the true conversion. This is the true repentance. ஸோ அவனுக்கு கேட்குறான், தண்ணி இருக்குது, அவனுக்கு டேக். அப்போ பிலிப்பு சொல்கிறான், நீ உனது முழு இருதயத்தோடு விசுவாசத்தால் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள தடையில்லைன்றான்.
2 பேரும் தண்ணிக்குள்ள இறங்குறாங்க, தேரை நிறுத்த சொல்கிறார். வாட் அ வண்டர்ஃபுல் கன்வர்ஷன். இப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றம் பாருங்க. 38 லாஸ்ட் போர்ஷன் வந்து தண்ணீர் இறங்கினார்கள், பிலிப்பு அவனுக்கு ஞானசாரம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியே வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் உடனடியாக பிலிப்புவை அங்கிருந்து எடுத்து சென்று விட்டார். அதன் பின்னர் அதிகாரி பிலிப்புவை காணவில்லை. லுக், திஸ் இஸ் a third miracle. It's true. கரவேர் ஆகி பண்ணப்பாடு. I strongly believe பிலிப்பு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சான்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். இதையும் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மிரக்கல் நீங்கள் சில நோட் பண்ணிங்களே தெரியாது. பிலிப்புவை நேரடியாக ஏஞ்சல் சந்திச்சது. அடுத்த 2வது மிரக்கல் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டான். Thirdly, he was in one place and suddenly he disappeared. ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம். ஏன்னா பைபிள் கிளியராக சொல்லுது, தண்ணீரை விட்டு வெளியே வந்தபோது கர்த்தரின் ஆவியானவர் உடனடியாக பிலிப்பு அங்கிருந்தது. ஸோ இஸ் ஆல்மோஸ்ட் லைக் டெலிபோர்ட் என்று சொல்லுவாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரிசுத்த கொண்டு விட்டுருக்குறார். தட் இஸ் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா அந்த காலத்தில் ஃபாஸ்ட் புல்லட் ட்ரெயின் இருந்தது. திடீரெண்டு அவன் எழும்பி பார்க்கல, பிலிப்பு அந்த ட்ரெயினில் ஏறி போனான். நவ் ரிமெம்பர், திஸ் இஸ் ஓப்பன் பிளேஸ், டெசர்ட், ஆல்மோஸ்ட் டெசர்ட். அப்போ அவன் ஓடினான், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினான். ஈவன் இஃப் யூ ran 100 miles per hour, the man, this person, manager or whoever, he would have seen him. கட்டாயம் பிலிப்பை காண, but he vanished. பிலிப்பை காணவில்லை, ஆயினும் அவன் மகிழ்ச்சியுடன் தன் வழியே போனான். லுக், பிலிப்புவோ ஆசோத்தில் காணப்பட்டு, ஸோ இந்த இடத்துலேருந்து ஆசோத்துன்ற இடத்துக்கு பரிசுத்த கொண்டு போயிருக்கார். Holy Spirit took him. This is the third big miracle. You know the miracle that Jesus performed, but did you know this miracle? அங்கிருந்து பிரயாணம் செய்து எல்லா பட்டணங்களிலும் நற்செய்தியை பிரசங்கித்துக் கொண்டு செசரியாவில் நடந்த அவனுக்கு தெரியுது. இது நான் உங்களுக்கு சொல்லணும். இதை வாய்ச்சி போட்டு ஒரு பாசரால் அவர் பிறந்து போனார். இது நாங்கள் முந்தி வேறொரு சேர்ச்சுக்கு போய்க்கல. அவர் இதை இந்த பகுதியை எடுத்து வாய்ச்சிட்டு சொன்னார். ஒரு நாள் தான் ரோட்டால் நடந்து கொண்டு போனாராம். திடீரென்று ஹோலி ஸ்பிரிட் தன்னை எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டாராம். திஸ் இஸ் நாட் கோட் ஸ்பீக்கிங், இட்ஸ் எ லாய். முதலாவது இந்த வாழ்க்கையை கத்தர் பார்க்குறார். அடுத்தது 2வது, அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை. ஃபாஸ்ட் இப்போ நாங்கள் விட ஈவன் யூரோப்புக்கு போகிறனால வித்தின் 1 hour போகலாம். ஏன்னா 1.5 hour மேக்ஸிமம் யூரோப் கண்ட்ரிக்கு நாங்கள் ரீச் பண்ணலாம். நான் யூகேலேருந்து எல்லா இடம். இட்ஸ் வெரி குயிக். பட் தென் டேஸ் பரிசுத்தாமியானவர் பிலிப்புவை வச்சு ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறதுக்கு உடனடியாக கொண்டு போகிறதுக்கு அவர் அந்த மிராக்கிளை செய்தார். ஸோ யூ கான் சே, நான் இன்றைக்கு நடந்து போனான் ரோட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிற ரோட்டில் நடந்து போய் பரிசுத்தாமியானவர் கொண்டு என்னை தூக்கி கொண்டு போய் லண்டனில் கொண்டு போய் விட்டார், பர்மிங்ஹாமில் கொண்டு போய் விட்டார், மான்செஸ்டர். யூ கான் சே தட். தட்ஸ் ஃபூலிஷ்னஸ். அவர் அதை சொல்லி போட்டு கோட் பண்ணி காட்டின வசனம் இந்த பகுதி. I laughed, but I didn't want to humiliate him, so I just left it. அவர் கனாக்களுக்கு மத்தியில் அவர் சொன்னார். பட் ஐம் ஷூர் அந்த காங்கிரிகேஷனில் நிறைய பேருக்கு விளங்கியிருக்கோம் இதெல்லாம் பொய் என்று. Anyway, I just want to mention that. So don't take this literally and say, this happened, it's true incident. இதை வச்சுக்கொண்டு ஒரு ஆள் சொல்லிக்கல நீங்கள் நம்பாங்க. Because my belief is there is no other Philip like him nowadays. There's no way. No one can replace him. Okay. That's it. அவன் வந்து கடைசியாக இருந்த இடம் நான் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 21 அதிகாரம். Just to conclude, Acts chapter 21 verse 8. அப்போஸ்தலர் 21 28. Notice this. Oh, sorry. 21:8, not 28. Acts chapter 21 verse 8 and 9. அப்போ 21:8. மறுநாள் நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்தை போய் சேர்ந்தோம். அங்கே நற்செய்தியாளரான பிலிப்புவின் வீட்டில் தங்கினோம். முன்பு உணவு பரிமாறும் பணிக்காக தெரிவு செய்யப்பட்ட அந்த 7 பேரில் இவனும் ஒருவன். Looks like he was doing that ministry in the church. Then he became an evangelist.
9ஆம் வசனம் சொல்லுது, நோட்டீஸ் இஸ் he was married, ஓகே. அவனுக்கு திருமணமாகாத 4 மகள்மார் இருந்தார்கள். அவர்கள் இறைவாக்கு உரைப்பவர்கள். He had 4 daughters. 4 daughters, right? Young daughters. They're not married. பைபிள் சொல்லி திருமணமாகாத. They were prophecies. அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். Think about it. They were in their young ages. So யார் காரணம் அவங்கள அப்படி வளர்க்குறதுக்கு? சில்ட்ரன் ஈவன் போர்ன் அகெயின் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்தாலே பிள்ளைகளை ஷேப் பண்ணி எடுக்கிறது சரியான கஷ்டம். ஸோ who helps? God helps through who? யார் கூட God அவங்கள வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்? Through parents. ஸோ பிலிப்பு தான் அவங்கள அப்படி வளர்த்துருக்குறான். கேன் இமேஜின்? எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது. நாங்கள் நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி என்ன மகள் தீக்கஸ், ஓகே யூ கேன் சே என் மகள் இன்ஜினியர், டாக்டர், பெரிய லோயர் அப்படி சொல்லுவேன். பட் கேன் யூ சே என் மகள், எனக்கு 4 மகள் இருக்குது பிரதர், 4 பேரும் இறைவாக்கு குறைப்போம். ஸோ இன்றைக்கு ரசிக்கப்பட்டு இந்த யங் ஆக்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ரசிக்கப்பட்டு இன்றைக்கு ஊழியம் செய்து இன்றைக்கு born again ஃபேமிலியில் பிறக்கிற யங் ஆக்களோட மென்டாலிட்டி about the salvation, about the ministry is completely different to the ministry we done 30-40 years ago. சரியான வித்தியாசம். பட் பிலிப்பு தன்னுடைய பிள்ளைகளை அப்படி வளர்த்துருக்கான். ஸோ நாங்களும் இன்றைக்கு பாருங்க, இவன் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சத்தியத்தை வெளியால் ஆக்களுக்கு சொல்ல முன்னே அவன் செய்த வேலையை பாருங்க. I believe he brought them up in a good manner. சத்தியத்தை சொல்லி வளர்த்து தீர்க்கதரிசிகள் ஆனாங்க. That qualifies him to be an evangelist. So he was bringing up children in godly way. He performed miracle. பெரிய மிரக்கலை செய்தான். பிசாசெல்லாம் கத்தி கொண்டு போச்சுது. Because his life was holy. And he was testified that he was a good person. Holy life வாழ்ந்தான்ன்றதை அவன் டெஸ்டிஃபை பண்ணப்பட்டான். He was full of Holy Spirit and faith. விசுவாசத்தினால் நிறைந்தவனாயும் பரிசுத்தாவியான அபிஷேகத்தில் நிறைந்தவனாயும் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, he encountered miracles. தேவதூதன் பேசினான், நேரடியாக பரிசுத்தாவியம் பேசினான். And thirdly, I showed you like he disappeared from one place and appeared in another place immediately. This happened and the Holy Spirit took him. This is done by purely Holy Spirit and now Bible verse. So this is Philip. இதுதான் பிலிப்பு நாங்கள் பார்த்தோம். We shouldn't seek to be like Philip. We should seek to be like Jesus Christ. But sometimes you look at this character and you get a little temptation and say, I want to be like him. That's how I feel like now. Let's pray. நாங்கள் ஜெபிப்போம். இயேசுவே, இந்த நேரத்துக்கு உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களோட வார்த்தைகள் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் உணவாக இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். இருக்கிறது கொஞ்ச காலம் ஆண்டு. இந்த காலத்தில் மற்றவர்களுக்கு எல்லா விதத்திலும் சத்தியத்தை சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை நல்ல ஆண்டவரை மனிதர்களாக மாற்று, நல்ல ஊழியக்காரராக மாற்று, உப்பாக சாரமுள்ள உப்பாக ஒளியாக எங்களை மாற்று. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.